உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு யுனிக்கா நம்ம அப்படியே மாத பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். நீங்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க. உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு மிக்க நன்றி. நிறைய பேர் ஆமா நடந்துச்சுன்றீங்க, நிறைய பேர் நடக்கலன்றீங்க, நிறைய பேர் கழுவி கழுவி ஊத்துறீங்க. எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சம் என்ன சொல்கிறதோ அதுதான் நான் வழிய முறிய போகிறேன். ஓகே, எனிவே பிறந்தாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து செப்டம்பர் மாதம் வந்துட்டோம். செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் எப்படியெல்லாம் உங்களை இயக்க போகுது, என்ன மாதிரி எல்லாம் கொடுப்பனை இருக்கிறது, என்னதான் நடக்க போகுது இந்த ஒரு மாசம், நான் என்னெல்லாம் பார்க்க போறேன் அப்படின்ற கியூரியாசிட்டியோடு இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல பிளானட்டரி பொசிஷன் நம்ம பார்த்துடலாம். யூஷுவல் எப்பயும் போல மிஸ்டர் சூரியன் இந்த தடவை 2 தடவை டிரான்சிட் ஆக போறாரு. கிட்டத்தட்ட அவருடைய வீட்டில் ஆட்சி பலமாக இருந்த சூரியன் அப்படியே கன்னியை நோக்கி நகர போறார். அவருடைய வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் அவருடைய பயிற்சி என்பது நிகழ காத்திருக்கிறது. ஓகே, சனி யூஷுவல் அங்கே அப்படியே வக்ரமா அவருடைய வீட்டில் அந்த சொந்த நட்சத்திரத்திலே வக்ரமா இருக்காரு. ஓகே, அப்படியே கீழே வந்தோம்னா ராகு எப்பயும் போல 11ஆம் இடத்தில் குருவோட பார்வையில ரொம்ப சமத்து புள்ளியா அப்படியே உட்காந்துருக்காரு. கிளியர். இது வரைக்கும் சுக்கிரனோட போட்டி போட்டு அப்பா ஆடி ஒரு வழியா முடிஞ்சுட்டா சாமி அப்படின்ற மாதிரி ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் குரு ரிலீஃப் ஆகி தனித்த குருவாக காலப்புருஷனுடைய 3ஆம் வீடான மிதுன வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் அப்படியே 4ஆம் வீட்டில் அவருடைய 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். கூடவே சேர்ந்து புதன் அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டிரான்ஸ்ட் ஆகி ஐயோ எனக்கு சூரியனோட தான் போகணும், நான் புத ஆதித்ய பத்திய யோகத்துல தான் இருப்பேன்ற மாதிரி சூரியனோடு அப்படியே கொஞ்சம் நெருங்கி வருகிறார். செவ்வாய் அப்படியே கன்னி வீட்டில் அமர்ந்திருக்கிறார். திரும்ப செவ்வாயோட டிரான்சிட்டும் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்போடு இந்த மாதம் இனிதே துவங்க காத்திருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய கோச்சாரர்கள் என்னுடைய ராசிக்கு என்னவெல்லாம் கொடுப்பனையை கொடுக்க போகிறது, என்னவெல்லாம் கொடுக்க போகுது, எதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். மற்றவர்களுக்காகவே எல்லா விஷயமும் செய்ய காத்திருக்கும் மீனராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் எப்படிலாம் இயக்க போறாங்க, என்னதான் நடக்க போகுது, 7.5 சனி ஏதாவது பண்ணுமா, சனி வேற வக்கரம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களே, என்ன வக்கரமானாலும் என் பொழப்பு நான் சம்பாதிச்சாதான் ஓடப்போகுது அப்படின்ற மாதிரி என்ன மாதிரி இருக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த மீனராசினியர்களே, இந்த விஷயத்துல இந்த தடவை ஒரு 5 விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹானஸ்டா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டில் ஒரு அந்யோன்யம் அதிகரிக்க போகிறது. நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுடைய நேட்டரல் ஹாரோஸ்கோப்ல என்ன தசாபுதி நடக்குது, என்ன பிளானட்டரி பொசிஷன் இருக்குன்றத பொறுத்து அது இப்படியா இல்லை இப்படியான்றது தீர்மானம் செய்யப்படும். வாட் இட் இஸ், கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் நிகழ காத்திருக்கிறது. ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்து அதிபதி இருக்கக்கூடிய பொசிஷன் அவர் 7ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ 2 கண்டிவிட்டி. திரும்ப 2ஆம் அதிபதி போய் 8ஆம் இடத்துல உட்கார போறார். 2ஆம் அதிபதி போய் 9ஆம் இடத்துல உட்கார போறார். ஓகே, 3ஆம் வீட்டு அதிபதி போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பொசிஷன் அது நம்மளோட 5ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். 3, 5 கண்டிவிட்டி, 2, 7 கண்டிவிட்டி, இதெல்லாம் பார்த்தா டெக்னிக்கா தான் இந்த தடவை பேசணும் மீனராசிக்காரர்களுக்கு. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஏண்டா வீட்டுக்கு வரோன்ற நிலைமையில மாதிரி எப்படா வீட்டுக்கு வருவோன்ற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கும். நிறைய இந்த தடவை நீங்க ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்ண போறீங்களோ செப்டம்பர் மாதம், எனக்கு அப்படிதான் தோணுது. என்னைக்கும் இல்லாமல் இந்த தடவை மீனராசி அண்ணன்மார்கள்லாம் இந்த தடவை பொண்டாட்டி நல்லா இருக்கட்டும் வேண்டிக்க போறீங்க. நம்புவோம். ஆனால் நல்ல பிள்ளைங்க வேண்டிப்பாங்க. அதுக்கான வாய்ப்புகள்லாம் 100 விழுக்காடு இருக்கு. ஏன்னா 3, 5 கனெக்டிவிட்டி, 3ஆம் இடமே தைரிய வீரிய விஜயஸ்தானம், அதை தாண்டி இன்னொரு ஸ்தானம் இருக்கு, பலாக்கிரமத்தை காட்டக்கூடிய இடம். அப்படியே 5ஆம் இடம்னே காதலை குறிக்கக்கூடிய இடம். அப்படியே உங்களோட ஸ்பௌஸை துணையார மகிழ வைக்க போறீங்க, நெகிழ வைக்க போறீங்க, அன்பால அழகாக்க போறீங்க, வெக்கப்பட வைக்க போறீங்க. நல்லா இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை. அப்ப கல்யாணம் ஆகாதவங்களுக்கு உங்க மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது. உங்க வேலையில் அழகாக போறீங்க. 2ஆம் இடமே வருமானத்தை தரக்கூடிய இடம் தான், வேலை தான், குடும்பம் தான். அப்ப வீட்டில் இருக்கவங்க அம்மாவோட முழுக்கிறது, அம்மாவோட பேசுறது அப்படின்ற மாதிரி இந்த தடவை ஏற்கனவே ராசிநாதன் கேந்திரம் இருக்காரு, அது வேற விஷயம். ஆனா குரு கேந்திரம் ஏந்தினா அது ஒன்றும் பழிக்காது. அப்புறம் அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம கோச்சார படி பார்த்தா ராசிநாதன் கேந்திரம் ஏந்தி நல்லா தான் இருக்காரு, ஒன்றும் கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. 2ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்காரு, 3ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்காரு, 4ஆம் வீட்டு அதிபதி சொந்த வீட்டில் சூப்பரா இருக்காரு. நிறைய வீடு சார்ந்த சில விஷயங்கள் நடக்கலாம். வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறதுல, வீட்டுக்கு ஏதாவது சோஃபா வாங்கி போறது, வீட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்றது, குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பண்றது, திடீர்னு என்னோட சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சிறுசேமிப்பு திட்டம் போடுறது, நகைச்சீட்டு போடுறது அப்படின்ற மாதிரி இந்த தடவை மீனராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு இனிஷியேட் எடுத்து ஆரம்பிப்பீங்க. முயற்சிகள் ஏதோ ஒன்று மேற்கொள்ள போறீங்களா, அதன் மூலமாக ஒரு மகத்தான வெற்றி கிடைக்க போகிறது. உங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணிக்க போறீங்க. உங்களை ஷோ ஆஃப் பண்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்க போறீங்க, நடத்தி காட்ட போறீங்க. அது உங்களுக்கு ஒரு மனதிற்கு ஒரு மாதிரியான மகிழ்ச்சியை கொடுக்க போகுது. மனசே அப்படிதாங்க, சின்ன பிள்ளைத்தனம் தாங்க. என்கிட்ட இருக்கு பத்தியா, எனக்கு எப்படி வீடு இருக்கு பத்தியா, எப்படி கார் இருக்கு, இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா காட்டுறதுன்னா சந்தோஷம் ஆடுது இல்லையா? லாம்போனிகினி காலுக்கும் 4 வீடு தான், இண்டிகா காருக்கும் 4 வீடு தான். சொன்னா நம்மளை முட்டாளுப்பாங்க. எங்க போறோன்றதுக்கு கார் தேவை, அவ்வளவுதானே.
இந்த மாதிரி நான் ஞானமாக பேசினா உங்களுக்கு கோவம் வந்துடும். ஆனால் மீனராசிக்காரங்க என்ன மாதிரி தான் ரொம்ப நல்லவங்க, ஹைஃபை பண்ணிக்கோங்க, நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க. இந்த தடவை உங்களையே லாம்போகினி இங்கே வைக்கிற அளவுக்கு பிளானட் இயக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ மீனராசிக்காரங்க இந்த தடவை நிறைய தெளிவடைய போகிறீங்க, சிந்தனை தெளிவாக போகுது, சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க, வாட் நெக்ஸ்ட் அப்படின்றத பற்றி யோசிக்க போகிறீங்க, வாழ்க்கை அடுத்த நகர்வுக்கான சில விஷயங்களை மேற்கொள்ள போகிறீங்க. அது எதுவாக வேணாமல் இருக்கலாம், அது படிப்பாக இருக்கலாம், அது பதவியாக இருக்கலாம், அது கல்யாணமாக இருக்கலாம், அது அடுத்த குழந்தையாக இருக்கலாம். உங்களுக்கான ஒரு ஷீல்டு போட்டுக்க போறீங்க. ஓ இப்படி இருந்தாதான் இது இப்படி இருந்தாதான் அது கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரியான ஒரு தெளிவோட அதை நோக்கி உங்களுடைய நகர்வு ஆரம்பமாக போது இந்த மாதத்திலிருந்து அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி இப்போ நாளில் உட்காந்து ஒரு மாதிரி நிறைய வீடு வாங்க நிறைய முயற்சி பண்ணி இல்லை வீடு மாற நிறைய முயற்சி பண்ணி போன மாசம்லாம் ஒரு மாதிரி படுத்திருப்பாரு. இல்லை அம்மா ஸ்தானம், இல்லை சுகஸ்தானம், ஏதோ ஒரு முயற்சி. இந்த தடவை 3ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டில் உட்காரும் போது சிந்தனை தெளிவு பிறக்க போகிறது. நிறைய காதலை நிற்க போகுது, கவிதை பிறக்க போகுது, பெயர் புகழ் அந்தஸ்து, நிறைய வேலை மாறலாமா, ஜாப் சேஞ்ச் வரலாமா, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், நிறைய டிரான்சிட் ஆகலாமான்ற மாதிரி ஏதோ ஒன்று நீங்களே போட்டு குழப்பிக்க போறீங்க. உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அது பிளஸ் ஆர் மைனஸ் நடக்கும். பட் ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ் ஓட போது வேலையில் மாற்றம் நோக்கி, அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா. நிறைய பேருக்கு கொஞ்சம் கிழக்கு நோக்கி இல்லை தெற்கு நோக்கிய பக்கம் உங்களுடைய வேலை மாற்றத்திற்கான ஒரு உத்தரவு வரலாம். இந்த தடவை 15ஆம் தேதிக்கு அப்புறம் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இன்னும் சொல்லப்போனால் நவம்பர் மாதத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சப்பறம் மேபி பாசிபிளாக இருந்தார். நவம்பர் எண்டில் ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா புதனோட பொசிஷனுமே சூப்பராக இருக்குது, செவ்வாயோட பொசிஷனுமே ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய நகை வாங்குதல், நகைச்சீட்டு போடுதல், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுதல், நிறைய ஷாப்பிங் போகிறது, நிறைய கோவில் குளத்துக்கு போகிறது, நிறைய ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுன்ற மாதிரி கொஞ்சம் இது வரைக்கும் பார்த்து கையில் பிடிச்சிட்டு இருந்தாலும் கொஞ்சம் செலவு பண்ணுற அளவுக்கு பணம் கையில் வரப்போகிறது. பணம் தான் செலவு பண்ண முடியும் இல்லையா? அதனால் இந்த தடவை பணம் இருக்குது, செலவும் பண்ண போகிறீங்க, அதன் மூலமாக ஒரு சந்தோஷமும் கிடைக்க போகுது. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நான் சொன்ன மாதிரி இந்த 5 விஷயங்களும் இயங்க போது, அதன் மூலமாக ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்க போகிறது. ஸோ வேலையில் ஒரு மாற்றத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வீட்டில் காதலி நிற்க போகிறது, வீடுன்ற இடத்துல ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்க போகுது, சிறு சேமிப்பு பற்றி திட்டங்கள் யோசிக்க போகிறீங்க, வீடு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பற்றியான ஒரு டீப் அனலைஸ்மெண்ட் நடக்க போகிறது, உங்கள் துணைவியாரை மகிழ்விக்க போகிறீர்கள், அதன் மூலமாக ஒரு ஆதாயம் ஒரு அனுகூலம் உங்களுக்கு கிடைக்க போகுது. எங்கேயோ ஒரு ஷார்ட் ட்ராவல் போயிட்டு வர போகிறீங்க, அது கோவிலாக இருக்கலாம், அது காதல் பயணமாக இருக்கலாம், சில பேருக்கு அது ரெசார்ட்டாக இருக்கலாம், ஏதோ டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய துணைவியார், இல்லை உங்களுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ஆளாக இருந்தால் அவங்களோட, இல்லை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது, ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறதுன்ற மாதிரி இந்த தடவை நல்லா கேளிக்கைகள் கொண்டாட்டங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் இனிதே காத்திருக்கிறது. இது எல்லாமே உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்பை பொறுத்து தான் நிகழப்போகுது. கோச்சாரங்கள் இதற்கு வழிவகுக்கும், அவ்வளோதான். இல்லையா நேட்டல் ஹாரோஸ்கோப் நல்லா இல்லாட்டி இந்த மாதிரியான தாட் ப்ராசஸையாவது உங்களுக்கு கிரியேட் பண்ணும். இருந்திருந்தா போயிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் போனாங்கன்னா ஐயோ நம்ம போக முடியன்ற தாட்டை கிரியேட் பண்ணும். ஒருவேளை இங்கே நல்லா இருந்ததுன்னா அது போக வச்சிடும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? நீங்கள் படிக்கிற மீனராசி குழந்தைங்களா இருந்தால் சூப்பராக படிக்க போகிறீங்க, வித்தியாஸ்தானம் வலுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு 15 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மீனராசிக்கார குழந்தைங்களாம் நிறைய உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க, உங்களை ப்ரூவ் பண்ண போகிறீங்க, உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையும் மேற்கொள்ள போகிறீங்க, ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்க, நீங்கள் அவார்டு வாங்க போகிறீங்க, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நகர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, நீங்கள் 20 வயதுலேருந்து 40 வயதுக்கு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களாக இருந்தால் நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு தான் நடக்க போகுது. நிறைய பேருக்கு திருமணம் நடக்க போகிறது, குழந்தை பிறப்பு கிடைக்க போகுது, நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பெல்லாம் கூடி வருகிறது. யாரெல்லாம் மருத்துவம் மூலம் பார்த்துட்டு இருந்தீங்களோ இந்த தடவை கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பை 100 விழுக்காடு கொண்டு வந்து பிரபஞ்சம் கொடுக்கும். ஓகே, நீங்கள் 40 வயதுலேருந்து 60 வயதுக்காரர்கள் தான் மேல் சொன்ன அத்தனை பலனும் உங்களுக்கு தான். இளமை திரும்பதேன்னு இருக்க போகுது, அப்படியே கோடு போட டிஷர்ட்லாம் போட்டு ஜாலியாக சுத்த போகிறீங்க, புதுசாக செருப்புலாம் வாங்க போகிறீங்க, பர்ஸு வாங்க போகிறீங்க, வண்டி மட்டும் ஏதாவது பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க, வண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் 60 வயதை தாண்டி மீனராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா சாப்பாடு விஷயத்தில் அதீத கவனம் தேவை. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம், தைராய்டு பிரச்சனையை இண்டிகேட் பண்ணலாம், சுகர் பிபி கொலஸ்ட்ராலில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, முட்டி வலி இல்லை முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய காஃப் மசில் இது ரெண்டையும் தான் இண்டிகேட் பண்ணும் சார். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு தொய்வு நிலையை உங்களுக்கு கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய வீட்டுக்கு உட்காந்துக்கா. ஸோ வயிறு தான் எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை. ஸோ வயிறு பார்த்துக்கோங்க. சில பேருக்கு பல்லு சார்ந்து கண்ணு சார்ந்து சில மருத்துவ உபகரணங்கள் தேவைப்படலாம், இல்லை மருத்துவமனைக்கு போயிட்டு வரலாம், இல்லை டெஸ்ட் எடுக்கலாம், கண்ணாடி போடலாம். இதெல்லாம் சுக்கரனுடைய செவ்வாயுடைய டிரான்சிட்டை பொறுத்து நிகழலாம். ஸோ மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கேளிக்கைகள் மூலமாக உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கிறது. என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா பழனிமலை முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை பிடிச்சிக்கோங்க, அது எந்த முருகனாக இருந்தாலும் சரி.
குன்றுதோறும் இருக்கக்கூடிய குமரன் உங்களுடைய கவலையெல்லாம் தவிடுபடியாக்க காத்திருக்கிறான். ஓகே. மீனராசிக்காரங்க இந்த மாதம் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய மீனராசிக்காரங்க மயில் பார்ப்பீங்க. அதை தாண்டியும் நிறைய சாய்பாபாவோட கனெக்ட் ஆகுது எனக்கு இந்த தடவை. நிறைய சாய்பாபா கோவிலுக்கு போகிறது, இல்லை சாய்பாபாவோட கனெக்ட் ஆகுறது, சாய்பாபா விக்கிரகம் வாங்குறது, ரோட்டில் போகும்போது சாய்பாபாவை பார்க்குறது, அவருடைய பிளெஸிங் வாங்குறது, இல்லை அவருடைய ஏதோ ஒரு படமோ இல்லை ஏதோ ஒன்று கொடுக்குறது, ஏதோ அங்கே போயிட்டு வந்து இங்கே போயிட்டு வந்தேன்னு உங்ககிட்ட பேசுறது இல்லை, திடீர்னு நீங்களே சாய் சரிதை படிக்கிறது, மீன ராசி இந்த மீனத்தில் பிளான் இருந்தாலும் இந்த விஷயம் நடக்கும் இந்த தடவை. ஸோ நிறையா இந்த எனர்ஜிகள் கனெக்ட் ஆகுது. எஸ்பெஷலி யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களா, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மீனராசிக்காரங்க இந்த தடவை ப்ளூ, க்ரீன் ஆர் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பீங்க. போட்டுருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்படி இருக்கும்போது தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் போடும். ஓகே. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் கேளிக்கல் மூலமாக உங்களுடைய கவலைகள் மறக்கக்கூடிய மாதமாக இருக்குது. சூப்பராக இருக்குது மீனராசிக்காரர்களுக்கு.